ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்போ பழைய ப்ரைஸ் செக்மெண்ட் காலியாக இருக்கேன்னு யோசிச்ச ரெட்மி 10 பிரைம் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெட்மி 10 பிரைம் ஒர்த்தா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி ரெட்மி நோட் 10 ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களே, வாங்க முடியலையேன்னு யோசிச்சவங்களாம் இந்த ரெட்மி 10 பிரைமை கன்சிடர் பண்ணலாமா? எல்லாத்தையும் வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த ரெட்மி 10 பிரைமர் ரெட்மி நோட் 10 கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரெட்மி 10 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்றதுனால டிசைனில் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. அந்த கேமரா மாடல் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10ல 4 கேமரா சென்சார் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ரெட்மி 10 பிரைமில் 5 கேமரா சென்சார் இருக்கிற மாதிரி கேமரா ஃப்ளாஷையுமே அங்கே உள்ள கொண்டு வந்து ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன் அவுட்லுக்லாம் பார்க்கறதுக்கு பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ரெட்மி நோட் 10ம் ரெட்மி 10 பிரைமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கலர் வேரியண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற கலர் சிமிலராகவே கொடுத்துருக்காங்க. அது போக ரெட்மி நோட் 10ல கிரீன் கலர் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை மட்டும் இங்க ரெட்மி 10 பிரைம்ல சேஞ்ச் பண்ணிட்டு பைஃப்ராஸ்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு கலர் வேரியன்ட் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ரெட்மி 10 பிரைம் 192 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.56 mm திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. ரெட்மி நோட் 10 178 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.3 mm திக்னஸோட கொண்டு வந்திருந்தாங்க. மற்றபடி டிசைன் அண்ட் அவுட்லுக்ல பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எதுவும் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணல. அப்படியே ரெட்மி நோட் 10க்கு போனோம்னா இங்கே 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1100 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட இங்கே இந்த டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே வேணும்னா ரெட்மி நோட் 10க்கு போகலாம். இங்கே AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். இல்லை உங்களுக்கு AMOLED பேனல் வேணாம், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மி 10 பிரைமுக்கு போகலாம். இங்கே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான். ஸோ அதனால என்னுடைய சஜஷன், டிஸ்பிளே வைஸ் நீங்கள் அதிகமாக கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னு பட்சத்தில் மட்டும் ரெட்மி 10 பிரைமை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆன்லைனில் அதிகமாக கண்டென்ட் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரெட்மி நோட் 10 பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அடுத்தது அப்படியே பேட்டரி கெப்பாசிட்டிக்கு போனோம்னா இங்கே ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பாக்ஸில் மட்டும் 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. அப்படியே ரெட்மி நோட் 10க்கு வந்தோம்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமா, பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் ரெட்மி 10 பிரைம் கண்டிப்பாக ரெட்மி நோட் 10 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு யூசேஜை கொடுக்கும். அதே சமயம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 தான் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா ரெட்மி 10 பிரைம் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியாடெக் Helio G88 அப்படின்ற இந்த ஒரு புது ப்ராசஸரை தான் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். Cortex A75க்கான கோரோட 2.0 GHzக்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜிபியூக்கு ARM Mali G52 MC2 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 2,10,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரெட்மி நோட் 10க்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 678 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது 11 nm சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட். Cortex A76க்கான கொஞ்சம் பெட்டரான ஒரு கோரோட 2.2 GHz வரைக்கும் பெட்டரான கிளாக் ஸ்பீட் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் ஜிபியூக்கு Adreno 612 அப்படின்ற ஜிபியோட அப்ராக்சிமேட்டாக 2,18,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Snapdragon 678க்கு நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக ரெட்மி 10 பிரைமை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக ரெட்மி நோட் 10 கொடுக்கும். பட் அதை தாண்டி இன்னுமே டீட்டெயிலாக இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்த ரெண்டு சிப்செட்டை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சரை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இவங்க மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி ரெட்மி நோட் 10ல 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் என்ன சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அப்பச்சர் வேல்யூ, எந்த ஒரு டீட்டெயிலுமே இவங்க ரிவீல் பண்ணலை. மற்றபடி இந்த ரெண்டு கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ரெட்மி 10 பிரைமில் மட்டும்தான் இங்கே கெலடைஸ்கோப் அப்படின்ற இந்த ஒரு மோட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய அதர்
சிமிலர் மோட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் சிமிலராகவே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரால இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மெகா பிக்சல் வைஸ் இங்க 13 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் விட கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ரொம்ப பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெட்மி நோட் 10 செல்ஃபி கேமரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ரியல் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரால பெரிய வித்தியாசம் இல்லை. பிரைமரி கேமரால மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 10 பிரைம்ல 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் f1.8 அபர்ச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. பட் ரெட்மி நோட் 10ல 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் சோனி IMX582 சென்சாரோட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ ரெட்மி 10 பிரைம்ல ரெட்மி நோட் 10 விட பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்களா, 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. 50 மெகா பிக்சல் அப்படின்றது ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமராவுடைய குவாலிட்டி எல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஈவன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 விட ரெட்மி 10 பிரைம்ல கம்மியான ரெசல்யூஷன்ல தான் உங்களால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ரெட்மி நோட் 10ல மேக்ஸிமம் 4K வரைக்கும் 30 FPS கான ஃப்ரேம் ரேட்டோட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த ரெட்மி 10 பிரைம்ல 1080 பிக்சல் மேக்ஸிமம் 30 FPS கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுலயுமே எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் மோஸ்ட்லி சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ரெட்மி 10 பிரைம் இப்போ இதுல ஒரு 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆடடா கொடுத்துருக்காங்க. கலர் ஃபோக்கஸ், ஸ்கை ஸ்கேப்பிங் அண்ட் கலரைஸ்கோப் அப்படின்ற இந்த ஒரு 3 மோட்ஸ் மட்டும் ரெட்மி நோட் 10ல இல்லாத ஒரு 3 மோட்ஸ் இங்க கேமராவுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்க கேமராவில் பெருசா இந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே அந்த பிரைமரி சென்சாரை தாண்டி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுமே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால ரெண்டுலையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Android 11 MIUI வெர்ஷனோட தான் ரன் ஆகுது. பட் ஆனால் இங்கே ரெட்மி 10 பிரைம் மட்டும் MIUI 12.5 OSோட அப்டேட்டடாகவே உங்களுக்கு வந்துடும். பட் ரெட்மி நோட் 10ல வாங்கும்போது MIUI 12 வெர்ஷனோட வரும். பட் வாங்கினதுக்கு அப்புறமா MIUI 12.5 நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், ரேம் டைப் அண்ட் வேரியன்ட்லாம் பார்க்கும்போது இங்கே ரெட்மி நோட் 10 பொறுத்த வரைக்கும் 4+64 GB வேரியன்ட் ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணப்ப 12K லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 14,000 அப்படின்ற பிரைசிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க 6+128 GB வேரியன்ட் 15,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரெட்மி 10 பிரைம் இப்போ இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்க 4+64 GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட். பட் 12,500 அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த வேரியன்ட் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுல 6+128 GB வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 14,500க்கு அந்த ஒரு வேரியன்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ரேம் டைப் LPDDR4X டைப்க்கான ரேம் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது ரெட்மி 10 பிரைம்ல eMMC-க்கான ஸ்டோரேஜ் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரெட்மி நோட் 10ல நம்ம கொஞ்சம் லேட்டஸ்டான UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்போடைய இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் 10 லான்ச் பண்ண அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இப்போ ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெட்மி நோட் 10 இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுனால இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை அதுக்கு பதிலாக ரெட்மி நோட் 10க்கு பதிலாக கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். ரெட்மி நோட் 10 விட இங்கே கொஞ்சம் டவுன் கிரேடட் ஸ்பெக்கோட தான் இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக வேணும் அண்ட் எனக்கு பட்ஜெட் மேக்ஸிமம் 12,500 தான் அப்படின்னு பட்ஜெட்டில் மட்டும் இந்த ரெட்மி 10 பிரைம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களால பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னும் பட்சத்தில் ரெட்மி நோட் 10 என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா இருக்கும். இல்ல உங்களால 12,500 தான் ஃபைனலா பட்ஜெட் செட் பண்ண முடியும் அப்படின்னும் பட்சத்தில் ரெட்மி 10 பிரைம் நீங்க வேணும்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ரெட்மி ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாம மற்ற பிராண்டுடைய ஸ்மார்ட் போன்ஸும் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் போனுக்கு காம்படிஷனா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி நாசோ 30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கம்பேரிசன் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த 12,500 பட்ஜெட்டுக்கு எந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படின்றத சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரெட்மி இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம எல்லாரும் 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் 12,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.